சென்சி தலைமுறையினர், முந்தைய தலைமுறையினரினுடைய அரசியல் செயல்பாடுகள், சட்டதிட்டங்கள் இவற்றின் மீது மிக கடுமையான விமர்சனமும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்போக்கும் உருவாகி இருக்கிறது. அந்த சென்சி மூமெண்ட்ல இயங்குகிற அனைவருமே தலைவர்கள். தனியா நான் இவர் தான் தலைவர் அவர் தான் தலைவர்னு இருந்தா தானே அவங்கள கைது செய்வாங்க. நாங்கள் வேலை இல்லாமல் போனதுக்கு யாரு காரணம்? நாங்கள் சோம்பேறிகளா? வேலை கொடுக்காதது யாரோட தப்பு? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிற தலைமுறை இடைவெளியால் உண்டாகுகிற சிக்கல்கள் குறித்து பேச இருக்கிறோம். பொதுவா இன்னைக்கு உலகம் முழுதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்சி தலைமுறையினர், இந்த தலைமுறையினர், அதாவது ஒரு 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு முந்தைய தலைமுறையினரினுடைய அரசியல் செயல்பாடுகள், அவர்கள் கடைபிடிக்கிற சட்டதிட்டங்கள் இவற்றின் மீது மிக கடுமையான விமர்சனமும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்போக்கும் உருவாகி இருக்கிறது. இதனால்தான் நேபாளத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இளைய தலைமுறை பிள்ளைகளால் அரசுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய புரட்சி இளைய தலைமுறை பிள்ளைகளால் நடத்தப்பட்டது, அரசு அடித்து விரட்டப்பட்டது. அதே போல இலங்கையிலும் ஒரு மிகப்பெரிய இளைய தலைமுறை பிள்ளைகளின் புரட்சி உருவானது. அதே போல ஹாங்காங்ல சென்சி புரட்சி உருவானது. அதை முன்னிருந்து நடத்தினது பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா வாங். ஜோஸ்வா வாங் சீன அரசு கைது பண்ணி சிறைப்படுத்தின பிறகு அக்னஸ் ஜோ அப்படின்னு ஒருத்தர். இவங்க 2 பேருமே சென்சி அமைப்புகளை சேர்ந்தவர்கள், சென்சி இளைஞர்களினுடைய ஆதரவை பெற்றவர்கள். இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, 2014 ஜோஸ்வா வாங் ஒரு குடை புரட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதன் பிறகு 2019 2020 காலகட்டத்தில் சீன அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போராட்டத்தை லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி ஹாங்காங்கு எங்களுக்கு தனியா வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறார். போராட்டத்தை முன்னெடுக்கிறவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 23 வயசு தான். அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஒருங்கிணைச்சு அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இப்ப ஜோஸ்வா வாங் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கார். சைனா கைது செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆக்னஸ் ஜோ தலைமை ஏற்று அந்த அமைப்பை நடத்துறாங்க. உடனே சீன அரசு என்ன செய்யுதுன்னா அவங்களையும் கைது செய்து சிறைப்படுத்துது. அப்போ இந்த சென்சி இளைஞர்கள், அதாவது தொழில்நுட்பத்தின் மூலமாக சமூக வலைதளங்களின் ஊடாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. அது என்னன்னா பி வாட்டர் என்கிற புரூஸ் லீயோட ஒரு தத்துவம். நீரை போல் இரு, உனக்குன்னு ஒரு தலைமையை வச்சுக்காத. தலைமை அந்த சென்சி மூமெண்ட்ல இயங்குகிற அனைவருமே தலைவர்கள். தனியா நான் இவர் தான் தலைவர் அவர் தான் தலைவர்னு இருந்தா தானே அவங்கள கைது செய்வாங்க. அதில் பயணிக்கிற அனைவருமே தலைவர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த போராட்டத்தை அவர்கள் இணையதளங்கள் மூலமா ஒருங்கிணைச்சிருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரளுவாங்க. கடுமையா முழக்கங்கள் போட்டு போராடுவாங்க. சரி, இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினரோ அல்லது இராணுவமோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே தண்ணி களைஞ்சு போறது மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் களைஞ்சு போயிடுவாங்க. ஆனா வேற ஒரு இடம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். இங்க இருந்த அத்தனை இளைஞர்களும் அந்த இடத்துக்கு சென்று விடுவார்கள். இப்படியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆக முந்தைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான முரண்பாடு என்பது எல்லா நாடுகளிலும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது இந்தியாவில் மிக கடுமையா உருவாகி இருக்கிறது. இந்திய இளைஞர்களை தெரியாதனமா அவர்களை கிண்டல் செய்து அவர்களை ஒட்டுண்ணிகள் என்றும் அவர்களை காக்ரோச்சுகள், அதாவது கரப்பாம்பூச்சிகள் என்றும் நீதி அரசர் சொல்லி இன்றைக்கு அவர்களை தூண்டி விட்டு விட்டார். அதான் அவங்க சொல்றாங்க, காக்ரோச்சுகள் ஒன்றிணைந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பாக்குறீங்களா? நாங்க ஒருங்கிணைஞ்சு காட்டுறோம். நாங்கள் வேலை இல்லாமல் போனதுக்கு யாரு காரணம்? நாங்கள் ஒட்டுண்ணிகள் போல வீட்டிலே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பதற்கு யாரு காரணம்? நாங்கள் வேலை இருந்தா இணையதளங்கள்ல சுத்துவோமா? நாங்கள் சோம்பேறிகளா? வேலை கொடுக்காதது யாரோட தப்பு என்று இன்றைக்கு
அரசுக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியான ஒரு நிலை இந்தியாவில் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்தியாவிலும் இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கு அணியமாகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இது உருவானது? யார் இதை உருவாக்கியது என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இல்லையா? கடந்த மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு வழக்கில் தன்னுடைய கருத்தை சொல்லுகிற போது அரசியல் அமைப்பை சில ஒட்டுண்ணிகள் இருந்து கொண்டு தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையிலும் சாதிக்க முடியாமல் வேலையில்லாமல் அலைகிற 24 மணி நேரமும் இணையதளங்களிலேயே சுற்றி வருகிற கரப்பாம் பூச்சிகள் இந்த சமூகத்துக்கு கடுமையான தொந்தரவை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், ஆர்டிஐ போன்றவற்றின் ஆர்வலர்களாக மாறி கடுமையான சிக்கல்களை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்படுத்துகிறார்கள் என்கிற கருத்தை பதிவு செய்தார். இது இளைய தலைமுறை பிள்ளைகள் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்கியது. நாங்கள் ஒட்டுண்ணிகளா? ஒட்டுண்ணிகள் என்றால் என்ன? ஒட்டுண்ணிகள் ஒரு உயிரை சார்ந்து வாழும். அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த உயிரை கொன்றுவிடும். இதுதான் ஒட்டுண்ணிகள். நாங்கள் ஒட்டுண்ணிகளா? கரப்பான் பூச்சி என்று சொல்லுகிறீர்களே, கரப்பான் பூச்சி என்பது வெளிச்சத்தை பார்த்தால் ஓடிவிடும், இருட்டுக்குள் பதுங்கி இருக்கும். பதுங்கி இருந்து அது இருக்கிற இடத்தையே அசுத்தப்படுத்தி விடும். அப்படியான பண்பு கொண்ட கரப்பான் பூச்சி என்னதான் அடிச்சு கொள்ளணும்னு பார்த்தாலும் திரும்ப திரும்ப உயிர் பெற்று வந்துகிட்டே இருக்கும். அப்படியானவர்களாக நாங்கள் கரப்பான் பூச்சிகளா என்று இணையதளங்கள் முழுதும் இந்திய இளைஞர்கள் ஆக்ரோசப்பட்டார்கள், கோவப்பட்டார்கள், நையாண்டி செய்தார்கள். இப்படி கோவப்பட்டவர்களில் ஒருத்தர் தான் அபிஜித் தீப்கே. அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சத்ரபதி சாம்பாஜி நகரை சேர்ந்த ஒரு 30 வயது இளைஞர். அதன் பிறகு பாஸ்டனில் இடம் கிடைத்து அங்கு சென்று 2 ஆண்டுகள் படித்திருக்கிறார். இதுக்கு நடுவுல அவர் 2020 இருந்து 2023 வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியில் பணியாற்றி இருக்கிறார். இதற்கு இடையில் 2020 இருந்து 2023 வரை ஆம் ஆத்மி கட்சியின் சமூக ஊடக குழுவில் தன்னார்வராக பணியாற்றி இருக்கிறார். இப்படியான ஒரு அரசியல் அனுபவமும் அவருக்கு இருக்கிறது. அவர் இந்த சூரியகாந்த் அவர்களினுடைய அந்த பேச்சை மிக கடுமையாக கண்டனம் செய்து அதை கிண்டல் செய்கிற விதமாக, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் செய்கிற விதமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற அமைப்பை தொடங்குகிறார். அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி என்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறார். அது தொடங்கி ஒரு 5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அதை பின்பற்றுகிறவர்களா வர்றாங்க. 5 நாளையில இந்தியாவிலேயே அதிகம் பின்பற்றுபவர்களை கொண்ட ஒரு அமைப்பாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாறுகிறது. எந்த அளவுக்குன்னா 5 நாளையில 15 மில்லியன் இளைஞர்கள் பின்பற்றுகிற ஒரு பெரிய அமைப்பா அது மாறுது. அதாவது இன்ஸ்டாகிராம்ல பாரதிய ஜனதா கட்சியை பின்பற்றுபவர்களை விட காங்கிரஸ் கட்சியை பின்பற்றுபவர்களை விட, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை 8.7 மில்லியன் மக்கள் தான் அதை பின்பற்றாங்க. ஆனால் 5 நாளையில 15 மில்லியன் மக்கள் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை இன்ஸ்டாகிராம்ல பின்பற்றுகிறார்கள் சொன்னா ஆட்சியாளர்கள் வரைக்கும் அரண்டு போய்விட்டார்கள். இந்திய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் புரட்சி உருவாகிவிட்டது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களை உறுப்பினர்களாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ஒரே நாளில் இணைத்துக் கொண்டு விட்டார். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில இது பதிவு செய்யப்பட்ட கட்சியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்க மறுத்து விட்டது. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அமைப்பினர் இதில் உறுப்பினராக சேருவதற்கு ஒரு 5 சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, நீங்க படித்து விட்டு வேலை இல்லாதவரா இருக்கணும், நீங்க சோம்பேறியா இருக்கணும், நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னது மாதிரி 24 மணி நேரமும் இணையதளங்களில் உலாவுறவரா இருக்கணும். இதெல்லாம் நீதிபதி சொன்னார். இந்த இளைஞர்கள் எல்லாம் படித்து விட்டு வேலைக்கு போகாம இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சோம்பேறியா இருக்காங்க, லேசினஸுக்கு அடிமையாகி போயிட்டாங்க, இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் இணையதளங்களை சுத்திட்டு இருக்கக்கூடியவர்கள், ஆர்டிஐல எதையாவது போட்டு எடுத்து வாங்கி அரசியல் அமைப்புகளை அப்புறம் அதிகாரிகளை மிரட்டி பணம் சம்பாதிக்கிற கும்பல் இந்த கும்பல், இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி விமர்சித்து விட்டார். அதையே தகுதியா இவங்க அறிவிச்சாங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீ எங்களோட இணையலாம் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜென்சி மக்கள், ஆம் நானும் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருப்பவன் தான், ஆம் நானும் ஒரு சோம்பேறி தான், ஆம் நானும் இரவு பகலாக இணையதளத்தில் உலாவுகிறவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் அங்க சேர்ந்துட்டாங்க. இதை ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், இந்த மைவா மைத்திரி இருக்காங்கல்ல,
இருக்காங்கல்ல எம்பி, அவங்க எல்லாம் இந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது போல நிறைய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க. முந்தைய தலைமுறை அரசியல்வாதிகள் மதத்தை முன்வைத்து அரசியல் செய்வது, ஜாதியை முன்வைத்து அரசியல் செய்வது, பணத்தை முன்வைத்து அரசியல் செய்வது, ஊழல் செய்வது, இதற்கு எல்லாம் மனதுக்குள் பெரிய ஒரு கோபம் கொண்டிருந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இவங்க மேல எல்லாம் வந்து முரண்பட்டு ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தங்களை காக்ரோச்சுகளாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள். எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா காக்ரோச் உடை தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையே தங்களுடைய சின்னமாகவும், எங்க நாளைக்கு இது ஒரு அரசியல் கட்சியா மாறிச்சுன்னா அதோட சின்னம் காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சி தான் அதோட சின்னம். கரப்பாம்பூச்சி சட்டைகளை போட்டுக்கொண்டு பொது பணி வேலைகள் எல்லாம் செஞ்சு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர் 15ஆம் தேதி பேசினாரு, மே 15. இவங்க மே 16ஆம் தேதி இந்த அமைப்பை ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளேயும் இது வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இதை வந்து வரவேற்கிறாங்க. எல்லாமே இளைய தலைமுறை பிள்ளைகள். அப்ப இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இதுக்கு முந்தைய தலைமுறையினர் செய்கின்ற அரசியல் பிடிக்கவில்லை, அவர்கள் செய்கிற ஊழல் பிடிக்கவில்லை, அவர்கள் வாங்குற இந்த லஞ்ச அரசியல் பிடிக்கவில்லை, அவர்கள் செய்கிற மத அரசியல் பிடிக்கவில்லை, அவர்கள் செய்கிற சாதி அரசியல் பிடிக்கவில்லை, வாரிசு அரசியல் பிடிக்கவில்லை. அப்ப என்ன செய்யறாங்க, வேறொரு தூய அரசியலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அடுத்தது ஒரு 5 அம்ச கோரிக்கையை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து இந்த நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நியமிக்கப்படுகிற நியமன எம்பிகள் ஆகிறது, கவர்னர் ஆகிறது, இதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏனென்றால் உச்சநீதிமன்ற நீதிபதி என்பவர் சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்த நாட்டின் சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒருத்தர். அவரு அரசுக்கு சாதகமா செயல்பட்டா தான் ரிட்டையர்டுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி கிடைக்கும், ரிட்டையர்டுக்கு அப்புறம் தான் கவர்னர் ஆக முடியும், தனக்கு அரசிடம் இருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவர் வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து கொண்டு எப்படி அவர் நேர்மையா இயங்குவாரு? இந்த கேள்வி எழுதல. அதனாலதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லுது, இதை நாங்க சட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மக்கள் மன்றத்தில் நின்று, அதாவது எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா கட்சி தாவுறாங்கல்ல, நான் இங்க போய் ஆதரவு கொடுக்கிறேன், நான் அங்க போய் ஆதரவு கொடுக்கிறேன்னு போறாங்கல்ல, அப்படி போனால் அவர்களை 20 வருஷத்துக்கு தேர்தலில் நிக்க விடாம சட்டம் கொண்டு வரணும், 20 வருடங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்படி கொடுத்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற கட்சி, பல கட்சிகள் 20 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாமல் போயிடும். ஒரு கட்சியோடு கூட்டணி இருந்து அந்த கட்சியோடு இணைந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்றுவிட்டு அந்த கூட்டணியை எட்டி உதைத்து விட்டு புறம் தள்ளிவிட்டு இன்னொரு கட்சியை போய் ஆதரவு தெரிவிப்பது, இன்னொரு கட்சியோடு இணைஞ்சு நிற்கிறது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையது? அப்ப அந்த கூட்டணியில் இருக்கிற போது வாக்களித்த மக்களை அது ஏமாற்றுவதாக இருக்கா இல்லையா? அது அந்த மக்களுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? இதை எப்படி ஏற்க முடியும்? இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இந்த மக்கள் இந்த கூட்டணியில இருக்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி, திமுக, காங்கிரஸ் கட்சிக்கு அட்ரஸே இல்லை தமிழ்நாட்டில், அது திமுகவின் தோளில் ஏறி திமுகவோடு சேர்ந்து தேர்தல் களத்தில் நிக்குது. அப்ப மக்கள் அந்த தேர்தல் களத்தில் நிக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு திமுக காரர்கள் ஓட்டு போடுறாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சு வந்த உடனே அந்த கூட்டணியை விட்டு வேற ஒரு கூட்டணிக்கு போறாங்க. அப்ப அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள், அந்த ஓட்டு போட்ட மக்களின் நம்பிக்கையை இவர்கள் சிதைக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன? அந்த கட்சி 20 வருஷத்துக்கு தேர்தலில் நிக்க முடியாது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. அப்ப சொல்லும் போது அவர் சொல்றாரு, அபிஜித் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இருந்து நாடாளுமன்றத்தில் இது பேசிக்கிட்டே இருக்காங்க, 33% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கணும். இப்ப வரைக்கும் சட்டமாக்கல. பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தடவை ஆட்சிக்கு வந்தும் இன்னமும் அதை நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா இது எப்படி ஏற்புடையது? ஆகவே சமூகத்தின் பாதியாக இருக்கிற பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை நாங்கள் வந்தாக்க சட்டமாக்குவோம் அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தங்களுடைய கொள்கையில அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து தேர்தல் களத்துக்கு போன நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் அரசியல் களத்தில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இதுதான் முதல் முறை. இந்திய நிலப்பரப்பில் யாரும் செய்யாதது. ஒரு பெண் முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி செய்யாதது, ஒரு பெண் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் செய்யாதது, ஒரு பெண் முதல்வராக இருந்த மாயாவதி அவர்கள் செய்யாதது, இந்தியாவை ஒரு பெண் பிரதம மந்திரியா ஆட்சி செய்த இந்திரா காந்தி அவர்கள் கூட பெண்களுக்கு சரிக்கு சமமா 50% இடஒதுக்கீட்டை கொடுத்தது.
இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கு சரிக்கு சமமான பங்கை கொடுக்கிறார். இதை காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்வைக்குது. அதன் பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அதானி அம்பானி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஊடகங்களை நடத்துறது. இப்போ உதாரணத்துக்கு திமுக சன் டிவியை நடத்துது, திமுக கே டிவியை நடத்துது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்படி ஆட்சி அதிகாரத்திலும் இருப்பாங்க, அவங்க சேனல்ஸ் வச்சு நடத்துறாங்கல்ல, அதெல்லாம் புடுங்கணும். அவங்க மக்களை ஏமாற்றுகிறவர்கள், அவர்களுக்கு தகுந்தது போல செய்திகளை ஒளிபரப்பி மக்களை ஏமாற்றுகிற அரசியல் கட்சிகள் அதெல்லாம். ஆகவே அது போன்ற கட்சிகள் அதானி அம்பானி போன்றவர்களிடம் இருக்கக்கூடிய ஊடகங்களை எல்லாம் பிடுங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஊடகங்களில் வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய கணக்குகளை எல்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு ₹1 2 இல்ல, இந்தியாவில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை பணமா வாங்கிட்டு 50 கோடி 25 கோடின்னு பணத்தை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்படுறது அல்லது இன்னொரு கட்சியை வீழ்த்துவதற்கு அவதூறுகளை தொடர்ச்சியா பரப்பி கொண்டிருப்பது, இந்த மாதிரியான வேலை செய்கிற ஊடகவியலாளர்களை மிக அருகாமையில் அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய வங்கி கணக்குகளை எல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன் வச்சிருக்காங்க. ஏதோ விளையாட்டுத்தனமா சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இவர்கள் ஒரு டிஜிட்டல் அரசியலை முன்னெடுப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப புரிய ஆரம்பிக்குது. முன்கூட்டியே ஆம் ஆத்மி கட்சியில் 2020 2023 வரை பயணித்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் கிரகிச்சு அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் இந்த நிகழ்ச்சி நிரலை இந்திய நிலப்பரப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இந்தியாவில் ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய ஆட்சி, அடுத்த தலைமுறை பிள்ளைகளினுடைய சிந்தனைகளை தாங்கி இவர்கள் இதுகாரும் இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேரில் புழு பிடித்து போன ஜனநாயகத்தை புறம் தள்ளி ஒரு பெரும் புரட்சி வெடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கமா தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னுடைய என்ட்ரியை, தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்றாங்க. இந்த 140 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 29% இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வமே இல்லை. அரசியல் தான் அவர்கள் வாழ்க்கையின் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. அவர் போட்டிருக்கிற சட்டை என்ன விலைக்கு விற்கணும், டெய்லி போட்டுட்டு போற பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கிறது யாரு, நீ வீட்டில் சாப்பிடுற சாப்பாட்டினுடைய விலையை நிர்ணயிக்கிறது யாரு, உன் வாழ்க்கையின் அத்தனையவும் நிர்ணயிக்கிறது அரசு அப்படின்னு சொன்னா அந்த அரசியலில் நீங்கள் பங்கெடுக்கணுமா வேணாமா? கிட்டத்தட்ட 11% இளைஞர்கள் தான் ஏதோ அங்கங்க கட்சிகளில் உறுப்பினர்களாக இருக்காங்க, செயல்படுறாங்க அப்படின்னு இந்திய அரசு கணக்குல சொல்லுது. 29% இளைஞர்கள் இருக்கிற ஒரு நாடு, உலகத்திலேயே அதிகம் இளைஞர்கள் சக்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. அந்த நாட்டின் அரசியலில் ஆர்வம் இல்லாமல் தன் பெண்டு தன் பிள்ளை, நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கிற குற்றச்சாட்டு. அப்ப இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும், இளைஞர்கள் அரசியலின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர வேண்டும். அதிலேயும் குறிப்பா இந்த டிஜிட்டல் யுகம் இருக்கு பாருங்க, இந்த டிஜிட்டல் யுகத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறார்கள் அரசியல்வாதிகள். தவறான கருத்துக்களை சொல்லி திரும்ப திரும்ப பிழையான செய்திகளையே உண்மை போல மக்களிடம் எடுத்து சென்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது இளைஞர்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த இளைய சமுதாயம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இணைந்து செயல்படுகிற பிள்ளைகள் உறுதியாக வெல்லுவார்கள். தமிழ்நாட்டோட பாத்தீங்கன்னா நந்தினி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, நந்தினியினுடைய கணவர், இவங்க 4 பேரும் கடுமையாக இந்திய அரசுக்கு எதிராக போராடுறாங்க. அவங்க நல்ல ஹிந்தி பேசுவாங்க, அவங்க நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க, நல்ல படித்த பிள்ளை, அக்கா தங்கச்சி 2 பேரும். அவங்க அப்பாவும் நல்ல ஒரு செறிவான அரசியல் அறிவு பெற்றவர். இந்த நந்தினி எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 வயதில் இருந்து அரசியல் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவை ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நேரடியா எதிர்க்கிறாங்க. இப்ப குறிப்பா இவிஎம் மிஷினுக்கு எதிராக இந்தியா முழுதும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாநில முதல்வர்களையும் கூட சந்தித்து இதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
பாரதிய ஜனதா கட்சி இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் தோற்கடிக்க முடியாத கட்சியா இருக்கும். உண்மையான ஜனநாயகத்தை நீங்க நிறுவனம் அப்படின்னு சொன்னா இவிஎம் மிஷினுக்கு எதிராக நீங்க போர்க்கொடி தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. மக்களுக்காக போராடும் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை தொடங்கி இதுல எல்லாரும் சேர்ந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு விட்டாங்க. ஆனால் யாரும் பெருசா போய் அதுல போய் இணைஞ்சுக்கல. ஒரு 5000-6000 பேர் தான் விருப்பம் தெரிவிப்பதான் நம்ம அறிஞ்சோம். ஆனால் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியாவிலேயே அதிகம் ஃபாலோவியரை கொண்ட ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அந்த அமைப்பில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து இவிஎம் மிஷினுக்கு எதிராக பேசினால் இந்திய தேர்தல் அரசியல் களத்தில் இருந்து இவிஎம் மிஷின்கள் உறுதியாக அகற்றப்படும். அந்த இளைஞர்கள் உறுதியாக ஒருங்கிணைந்து ஒரு தலைமையின் கீழ் செயல்படுவதற்கு அவர்கள் அணியமானால் உறுதியாக இந்தியாவிலே ஒரு புதிய தலைமுறை அரசியல் மாற்றம், ஒரு புரட்சி ஏற்படும். அதற்கான தொடக்கம் இது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த அமைப்பினுடைய எக்ஸ் தளத்தை முடக்கி விட்டார்கள். காக்ரோச்சுகள் முடங்குவாங்களா? நீ என்ன ரூபத்திலாம் என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் நான் திரும்ப திரும்ப வருவேன் அப்படிங்கிறதானே ஒரு கரப்பாம்பூச்சியினுடைய இயல்பு. அந்த இயல்பில் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு எக்ஸ் தளத்தை நீ அழிச்சைன்னா நான் வேற வேற ரூபத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி வேற வேற ரூபத்துல அபிஜித் தீப்கே எக்ஸ் தளங்களை ஆரம்பிச்சு இளைஞர்களை அணிதிரட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல படித்த இளைஞர், ஒரு மிக சரியான ஒரு அரசியல் கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் பயிற்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், இந்திய இளைஞர்களினுடைய மனநிலையை நன்கு அறிந்தவர், ஒரு சமூக அக்கறை உள்ளவர். அந்த இளைஞரின் தலைமையில இந்திய இளைஞர்கள் ஒருங்கிணைவது பெரும் மகிழ்வை அளிக்கிறது. இது விளையாட்டுத்தனமா நையாண்டிக்காக, பொலிட்டிக்கல் சட்டையருக்காக ஆரம்பித்து அது அப்படியே மங்கி போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் கட்சியெல்லாம் வராது. இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் வீழ்த்தணும்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு செய்ய முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு வாய்கிலேயே நிறைய பேர் இணையதளங்கள்ல அவர்களை திட்டி போட்டுறாங்க. அவர்களை கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள், நக்கலும் நையாண்டியும் செய்கிறார்கள். ஆனால் காலம் என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டா, இந்த வேரில் புழு பிடித்து போன ஜனநாயகத்தை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலையை அடியோடு மாற்ற வேண்டும் என்று காலம் நினைக்கிறது. இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. அதாவது உக்ரைன்ல ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவரு ஒரு டிவி தொடர்ல உக்ரைன் நாட்டினுடைய அதிபரா நடிச்சாரு. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிபர்னா இப்படி தான்டா, ஜெலன்ஸ்கி மாதிரி ஒரு அதிபர் வரணும்டா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மக்கள் அவர் நடிக்கிற அந்த கதாபாத்திரத்தை பார்த்து 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 நிஜத்துல தேர்தல் களத்துல ஜெலன்ஸ்கியை வெற்றியடைய வைத்தார்கள். இன்னைக்கு உக்ரைனுடைய அதிபரா அந்த நடிகர் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு இருக்காரு. அதே மாதிரிதான் இத்தாலியில பெப்பே கிரிஸ்லோ அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார். அவர் தன்னுடைய நகைச்சுவையை அரசு செய்கிற அட்டூழியங்களை விமர்சிக்கிற நகைச்சுவையாக, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஷோ மாதிரி, ஷோ பாத்தீங்கன்னா என்ன காமெடியா எதுவா இருந்தாலும் பொலிட்டிக்கல் சட்டையரா தான் இருக்கும். அவருடைய பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அரசை எதிர்த்து அரசுகள் செய்கிற அட்டூழியங்களை, அவர்கள் செய்கிற பிழைகளை சுட்டி காட்டுகிற காமெடி செய்கிற ஒருத்தரா தான் அவர் நிறைய நகைச்சுவைகள்ல நடிச்சார். அது மக்களுக்கு ரொம்ப பிடித்து போய் இவர் ஒரு சரியான சிந்தனையாளர், இவர் இந்த நாட்டுக்கு அதிபராக வந்தால் சரியா இருக்கும் என்று சொல்லி பெப்பே கிரிஸ்லோவை அந்த நாட்டின் அதிபராக மாற்றினார்கள். அப்போ சமூக ஊடகங்கள், சினிமா போன்ற டிவி சீரியல் போன்ற ஊடகங்கள் பெரும் புரட்சியை அரசியல் களத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் அரசியல் இருக்கு பாருங்க, இது ஒவ்வொரு தனி மனிதனையும் தாக்கக்கூடிய அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கார். அதை கூட எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா ரீல்ஸ் அரசியல். இவர்கள் இணையதளத்தில் ரீல்ஸ் போட்டே அதுக்காக ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு அமைப்பை 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிச்சு அது ஜெகதீஷ் என்பவர் அதற்கு தலைமை ஏற்று தமிழகம் முழுவதும் அந்த ரூட் மாஃபியா கிளை பரப்பி அந்த ரூட்ஸ் பல்வேறு செய்திகளை, விஜய் குறித்த செய்திகளை, தவறான செய்திகளை, சரியான செய்திகளை, ஏதோ செய்திகளை தொடர்ந்து பரப்பி குடும்பங்கள் வரைக்கும் ஒவ்வொரு தனி மனிதன் கையில் இருக்கக்கூடிய செல்போனுக்குள்ளேயும் அது பூந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? அவங்க என்ன ஏதாவது கொள்கைகளை சொன்னாங்களா? அவங்க ஏதாவது கோட்பாட்டை சொன்னாங்களா? நாங்கள் வந்தா ஏதாவது செஞ்சிருவோம்னு புதுசா ஏதாவது சொன்னாங்களா? திமுக
திமுக அண்ணா திமுக சொன்னதை தான் சொன்னாங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா நான் 2500 ரூபா கொடுப்பேன், நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன், நான் மாமன்ஜீர் கொடுப்பேன், நான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் 4000 ரூபா பணம் கொடுப்பேன் மாசம் மாசம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் வந்து மாசம் மாசம் 3000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா திமுக திமுக சொன்னதை தான் அவரும் சொன்னாரு. ஆனால் அவர்கள் இணையதளங்களை பயன்படுத்தவில்லை, இவர் இணையதளங்களை பயன்படுத்தினாரு. அது மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உறுதியாக இந்திய நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் என்று உலகம் முழுதும் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள் மிக கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்டுரை எழுதுறவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகைகளில் ஆய்வு செய்து கட்டுரைகள் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. இந்த அபிஜித் தீப்கேயை பிபிசி போன்ற பெரிய நிறுவனங்கள் நேர்காணல் செய்து வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்திய அரசியலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.